ஹலோ மக்களே! இது வந்து 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சுங்க. நம்ம ஆல்ரெடி 70 கிலோலேருந்து 60 கிலோக்கு பக்கம் வந்தாச்சு. இப்போ 60லேருந்து 50 சீரீஸில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 59 சம்திங்லேயே இருக்குது. 60யும் போகுது. மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கு. 30 டேஸில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து டே 17ஓட வீடியோங்க இது. 17 அன்னைக்கு மார்னிங் நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக பச்சை பயிர் எடுத்திருக்கேன் ப்ரோட்டீனுக்காக. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் ப்ரோட்டீன் ரிச்சாக எடுத்துக்கோங்க. நான் அதான் ரிப்பீட்டாக சொல்லிகிட்ருக்கேன். அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த டே ஃபுல்லுமே நீங்கள் ஆக்டிவாக இருக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் அதை இதை சாப்பிட்ணுன்ட்டு உங்களுக்கு தோணாது. ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். அதனால் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் வந்து ப்ரோட்டீன் ரிச்சாக எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு பாயில்டு எக் எடுத்துக்கிறேன், ஹோல் எக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பச்சை பயிறு எடுத்திருக்கேன். ஓகேவா? இது வந்து 11:00 சாப்பிட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து 11:00 வந்து அந்த ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டை சாப்பிட்டு ஒரு மில்க் டீ தான் குடிக்கிறேன் நான். சர்க்கரை போட்டு மார்னிங் ஒன்று, ஈவினிங் ஒன்று. இப்போ இது வரைக்கும் நான் குடிச்சிட்டு தான் இருக்கேன். மார்னிங் ஒரு காஃபி, அதோட அந்த பயறு முட்டையை சாப்பிட்டு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு மக்களே. அதுக்கப்புறம் இது வந்து லஞ்சுக்கு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா, சரி கொஞ்சம் ஒர்க் அவுட் கொஞ்சம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே டைட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், ரொம்ப லூஸாகிட்ருக்கு நல்லா. அதுதான் நான் உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருந்திருப்பேன். இந்த டேயில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆஃபீஸில் வந்து சொன்னாங்க, ரொம்ப வெயிட் குறைக்காதீங்க, ரொம்ப ஃபேஸ்லாம் ரொம்ப அடி வாங்குது, ரொம்ப ஒல்லியான மாதிரி இருக்கீங்க, அந்த ட்ரெஸ்லாம் லூஸாக இருக்குது, ஏன் குறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி தான் மக்களே சொல்லுவாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு தெரியாது இல்லையா, நம்மளோட ஐடியல் வெயிட்டில் நம்ம இருந்தால் நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்மளை சொல்லி 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 நம்மளை வந்து இது பண்ணுவாங்க. நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு என்ன ஆகும், மறுநாள் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸ் அப்படியே கொஞ்சம் குண்டான மாதிரி இருக்கும். குண்டான மாதிரி தான் இருந்துச்சு. இந்த டேயில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே கரக்கமாக இருந்துச்சு. ஃபேஸ்லாம் ரொம்ப அடி வாங்கின மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் குறைக்கும்போது உங்களை ஏதாவது சொன்னாங்கனாலும் நீங்கள் அதுலேருந்து வெளில வந்துடக்கூடாது. நம்மளோட லைனில் நம்ம கரெக்டாக நிற்கணும் மக்களே. ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுற மாதிரி அப்படி இப்படின்னு போகும். நீங்கள் கொஞ்சம் கன்சிஸ்டன்சியாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அது ஒரு ஒரு ஃப்ளோவாக வர ஆரம்பிச்சிடும். நம்ம கொஞ்சம் வெயிட் குறைக்கும்போது ஒரு சிலர் நல்ல எண்ணத்துலேயும் சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவ வந்து வெயிட்டை குறைச்சிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இல்லை ரொம்ப குறைக்காத, நல்லாவே இல்லை, ஃபேஸ்லாம் அடி வாங்குது, இப்படிலாம் பார்த்தா நல்லாவே இல்லை, நீ ரொம்ப சீக்குக்கோழி மாதிரி இருக்க, ரொம்ப டல்லாயிட்ட, ஏதோ பேஷண்ட் மாதிரி தெரியுது உன்னை பார்க்குறதுக்கு, இந்த மாதிரிலாம் குறைக்காத, நீ ஹெல்த்தியாக இருக்கணும்னா நல்லா சாப்பிடு. நல்லா தான் சாப்பிட்ருப்போம் நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம இப்போ தான் நல்லா சாப்பிடுவோம். வெயிட் லாஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம பார்த்து ஹெல்த்தியான ஃபுட்டாக நம்ம எடுத்துக்குவோம். ஆனால் நார்மலாக சாப்பிடும்போது என்னென்னா, வெறும் சோறை 2 தட்டு போட்டு சாப்பிடுவோம், இட்லியை சாப்பிடுவோம், தோசையை சாப்பிடுவோம், வாரத்துக்கு ஒரு தடவை பூரி சாப்பிடுவோம், பொங்கல் சாப்பிடுவோம். அப்போல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து தேவையில்லாத அந்த சுகர் இருக்கும் எல்லாத்துலேயுமே. அரிசி மாவுல அந்த மாவு சத்துக்கள் எல்லாத்துலேயுமே வந்து இனிப்பு சத்து இருக்கும். அதனால தான் நம்மளோட கண்ணம், உடம்பு எல்லாமே புசு 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 புசுன்னு ஆகுறது. அது நல்லா பார்க்குறதுக்கு சப்பியாக இருக்கும். அப்புறம் அது ரொம்ப எக்ஸஸ் ஆக 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 அப்போ வந்து அந்த மாதிரி சொன்ன வாயே என்ன, இப்போ ஒல்லியாக இருக்குன்னு சொன்ன வாயே என்ன சொல்லுவோம், ரொம்ப குண்டாயிட்டீங்க, ரொம்ப சதையெல்லாம் தொங்குது, நல்லாவே இல்லை, வெயிட்டு குறைங்க தயவு செஞ்சு, இவ்வளோ வெயிட் இருந்தீங்கன்னா மூட்டு வலிலாம் வரும், படி ஏற முடியாது அப்படிம்பாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம யாருக்காகவும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணணும், இது பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. யாருக்காகவும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்காக நீங்கள் பண்ணுங்கள். எனக்கு என்னென்னா, நம்ம வந்து எனக்கு பழைய ட்ரெஸ்ஸெல்லாம் நிறையா பத்தலை, அது ஒரு ரீசனு. அது எதுக்காக பத்தலை, நம்ம வந்து அதிகப்படியான வெயிட் ஏறிட்டோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து எனக்கு படி ஏறும்போது எனக்கு மூட்டு வலிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, இப்போவே மூட்டு வலிலாம் வந்தால் என்னத்துக்கு ஆவறது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சமாக நான் அப்பப்போ கொஞ்சம் ஏறும்போது கொஞ்சம் கான்சியஸாக இருந்து கொஞ்சம் குறைக்கணும்னு நினைக்கிறது. ஆனால் கிட்டத்தட்ட இப்போது வந்து 70 கிட்ட போனது வந்து நான் வந்து கொஞ்சம் அசால்ட்டாக விட்டதுனால தான். அதனால் உங்களுக்குலாம் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட ஐடியல் வெயிட்லேருந்து ஒரு 2 கிலோ 3 கிலோ அதுவே அதிகம் தான். அது போகும்போதே நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும். நீங்கள் ஒரு 10 டேஸ் அப்போ வந்து வெயிட் லாஸ் மாதிரி இருந்துடணும். கொஞ்சம் கண்ட்ரோலாக ஒரு நாள் கொஞ்சம் கார்ப்ஸ் கம்மியாக எடுத்துக்கலாம், ஒரு நாள் கொஞ்சம் இதுவாக எடுத்துக்கலாம், ஒரு நாள் கொஞ்சம் 1 வீக் வந்து ஒரு சுகர் கம்மியாக எடுத்துக்கலாம், இல்லை அதிகமாக வெளியில் சாப்பிடாமல் இருக்கலாம். இந்த மாதிரி என்ன கட் பண்ணால் உங்களுக்கு வந்து கம்மியாகும், உங்களுக்கு என்ன கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி நான் என்ன பண்ணேன்னா, இப்போ இந்த மாதிரி தான் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து முதல்ல வந்து 70லேருந்து 60 வந்துட்டேன் மக்களே. அது வந்து ஒரு 20 டேஸ் கிட்ட 60 டேஸ் கிட்ட நான் வந்து பண்ணேன். இப்போ
அப்புறம் வெயிட் குறைக்கிறது தான் எனக்கு வந்து பெரிய குதிரை கொம்புங்க. ஏன்னா எனக்கு உள்ள வாட்டர் வெயிட்டு இது எல்லாமே வந்து அப்போ அந்த இதிலே குறைஞ்சிரும். வாட்டர் வெயிட் இது எல்லாமே அப்போவே குறைஞ்சிருமா. இப்போ அதுக்கப்புறம் தான் இப்போ இருக்க நம்ம ஃபேட்டை கம்மி பண்ணணும் தான் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப கஷ்டமான வேலை. ஒரு 50 கிராம் 100 கிராம் அது குறைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். எனக்கு பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் இடையில போட்டிருப்பேன் 59.35ன்ட்டு. அந்த வெயிட் வரதுக்கு நான் இடையில போன வீக்கெண்ட் வந்து கொஞ்சம் கார்பு 3 நேரமும் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே வந்து கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்டேன். நல்லானா அளவு கம்மி தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் மாவு சத்து. அதனால வந்து ஏறிடுச்சு. ஒரு 1.5 கிலோ பக்கம் ஏறிடுச்சு. அதனால் அது வந்து வாட்டர் வெயிட் தான். அதை குறைச்சி கொண்டு வரதுக்கு இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு மக்களே. இது திரும்ப பண்ணணும். இந்த வீக்கெண்ட் ஏதாவது சாப்பிட்டோம்னா ஏறிடும். அதுக்காக கொஞ்சம் அளவாகவே பார்த்து கொண்டு வரணும். ஓகேவா. நான் ஒயிட் ரைஸ் தான் இந்த வீக் சாப்பிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும் மக்களே. இன்றைக்கி என்ன பாருங்கள் ஒயிட் ரைஸ் எடுத்துருக்கேன். அப்புறம் காரக்குழம்பு, கேரட் பொரியல், அப்புறம் வந்து தயிர் இல்லை அன்றைக்கி. அதனால வந்து துவையல் அரைச்சது இருந்தது. அதையும் எடுத்துருக்கேன். எனக்கு கொஞ்சம் வெரைட்டியாக தொட்டுக்கிறதுக்கு இருந்தால் தான் கொஞ்சம் பிடிக்கும். ஆனால் ஒரு தயிர்லாம் வச்சு சாப்பிடும்போது நீங்கள் வந்து ஃபில்லிங்காக இருக்கும் மக்களே. நான் தயிர் ஊற்றி வைக்கிறக்காக வந்து பால் காய்ச்சிட்ருக்கேன். ஓகேவா. நீங்களும் வாங்க வீட்டிலேருந்தே வெயிட் லாஸ் பண்ணலாம் மக்களே. வீட்டிலேருந்தே நம்ம ஆல்ரெடி 10 கிலோ குறைச்சிருக்கோம். நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா நான் முடிஞ்சளவு எனக்கு பசிக்கலனால ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஒரு ஈவினிங் வந்து 6:30 போல் ஒரு டீ குடிச்சிட்டு ஏதோ ஒரு ஃப்ரூட்டு சாப்பிட்டு நான் என்னோடய டின்னர் வந்து முடிக்கிறேன் மக்களே. இது வந்து ஹெல்த்தியாக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இன்கேஸ் பசிச்சா லைட் ஃபுட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். பிஃபோர் 7 வந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் முடிஞ்சளவு ஒரு 8-8:30க்குள்ளே நீங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுங்கள். நல்லாவே இருக்குது மக்களே. லைக் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ ஸோ மச்.